குட் ஈவினிங். நான் பேசுறது கேக்குதா? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். நேத்து பார்த்த கிளாஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லைங்க சார். இல்ல, எல்லாருக்கும் தெளிவா இருக்கு, புரிந்தது. சரி வாங்க, அது அப்படியே நேற்று வகுப்பு அப்படியே கன்டினியூ பண்ணுங்க பாப்போம். ஸோ நேற்று கிளாஸ் பொறுத்த வரைக்கும் உச்ச நீதிமன்றத்தினுடைய அமைப்பு பற்றி பார்த்திருப்போம். ஸோ இன்றைய வகுப்புல நம்ம பார்க்கக்கூடியது உச்ச நீதிமன்றத்தினுடைய அதிகாரங்கள் மற்றும் பணிகள், பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் பத்தி தெளிவா பார்க்க போறோம். சரிங்களா? அப்ப பாருங்க, இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய அதிகாரத்தை மொத்தம் 8 தலைப்புகளாக பார்க்கலாம். நேற்றே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் லாஸ்ட் வகுப்புல. ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், ரிட் ஜூரிஸ்டிக்ஷன், அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன், advisory jurisdiction, court of record, judicial review, அதற்கடுத்து explanation of constitutional laws, rules, regulations, அது லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அதர் பவர்ஸ் அப்படின்றத நமக்கு தெளிவாக பார்க்க போறோம். கவனமா பாருங்க, ரொம்ப முக்கியமானதுயா. ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், அசல் அதிகார வரம்பு. சரிங்களா? ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா என்ன? ஆர்டிகல் 131. இப்ப பொதுவாக நீங்கள் நேரடியாக உச்ச நீதிமன்றத்திற்கு போக முடியுமா? ஒரு கிரிமினல் கேஸ்ல, ஒரு சிவில் கேஸ்ல டைரக்டா சுப்ரீம் கோர்ட் போயிடலாமா? முடியாதுங்க சார். அப்ப நீங்கள் வழக்கு பதிவு செய்யணும்னா முதல்ல டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போனோம். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருந்து அப்பீல் பண்ணி ஹை கோர்ட்டுக்கு போனோம். அங்கேயும் நமக்கு சாதகமாக இல்லைனாக்க சுப்ரீம் கோர்ட். இது நடைமுறை. ஆனால் இந்த ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் என்பது அப்பீல் இல்லாமல் நேரடியாக உச்ச நீதிமன்றம் விசாரித்து தீர்ப்பு வழங்கக்கூடிய வழக்குகள். அப்ப இந்த ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்ல வரக்கூடிய கேசஸ ஹை கோர்ட்டோ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோ விசாரிக்க முடியாது, விசாரிப்பதற்கு அதிகாரம் கிடையாது. அப்ப இந்த வழக்குகள், ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கக்கூடிய வழக்குகள் நேரடியாக உச்ச நீதிமன்றத்தால் தீர்ப்பு சொல்லக்கூடியவை. சரிங்களா? அப்ப பாருங்க, மேல்முறையீடு இல்லாமல் முதல் நிகழ்வில் வழக்குகளை விசாரிக்க உச்ச நீதிமன்றத்தின் அதிகாரம். அப்ப நேரடியாக உச்ச நீதிமன்றம் விசாரிக்கக்கூடிய வழக்குகள். அப்ப என்னென்ன கேசஸ் வரும்? கவனமா பாருங்க. ஈஸி. இந்தியன் கவர்மெண்ட் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் வெர்சஸ் ஸ்டேட் கவர்மெண்ட், மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான வழக்குகள். அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பிளஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் வெர்சஸ் ஸ்டேட் கவர்மெண்ட். சரிங்களா? இப்ப மத்தியில பிஜேபி இருக்காங்க. கண்டிப்பாக பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக இருக்கும். அப்ப மத்திய அரசாங்கம் அவர்களுடைய மாநில அரசாங்கம் எதிர்த்து மற்ற மாநில அரசுகள் தொடுக்கக்கூடிய வழக்குகள். அடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட் வெர்சஸ் ஸ்டேட் கவர்மெண்ட். உங்களுக்கு அப்ப இந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்ல என்ன மாதிரியான வழக்குகள் வருது அப்படின்னா, அரசாங்கத்திற்கும் இன்னும் ஒரு அரசாங்கத்திற்கும் இடையில் தோன்றக்கூடிய வழக்குகள். சரிங்களா? அப்ப உதாரணத்துக்கு பாருங்க, காவிரி நீர் நமக்கு தரல அப்படின்னு சொல்லி கர்நாடகாவை எதிர்த்து நம்ம வழக்கு பதிவு பண்றோம். அந்த வழக்கு மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தில் நடத்த முடியுமானா முடியாது. கண்டிப்பாக கர்நாடக அரசை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் தான் நாம் வழக்கு பதிவு செய்ய வேண்டும், மறந்துடக்கூடாது. அப்ப ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் பாருங்க, மிக முக்கியமானது. கூட்டாட்சி விதிகளில் ஃபெடரல் கான்செப்ட்ல வரக்கூடிய வழக்குகள் எல்லாமே ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், மறந்துட வேண்டாம். இப்ப இந்த ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் முதலாக யார் இந்த வழக்கை பயன்படுத்தினாங்க அப்படின்னா, வெஸ்ட் பெங்கால். 1961 மேற்கு வங்காளம் மத்திய அரசை எதிர்த்து தொடுத்த வழக்குதான் இந்தியாவில் முதல்
அசல் அதிகார வரம்பை உச்ச நீதிமன்றம் பயன்படுத்திய வழக்கு. என்ன பண்றாங்க பாருங்க, 1957 மத்திய அரசாங்கம் கோல் மைன்ஸ் நிலக்கரி பகுதிகளை கையகப்படுத்தக்கூடிய ஒரு சட்டத்தை எழுதியிருப்பார்கள். அதாவது மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிலக்கரி பகுதிகள் அனைத்தையும் மத்திய அரசாங்கம் எடுத்துக்கொள்வதற்கு இச்சட்டம் அதிகாரம் வழங்கியது. அப்ப வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய பகுதிகளை மத்திய அரசு எடுத்துக்கொள்வதை எதிர்த்து மேற்கு வங்காள அரசு 61ல இந்த வழக்கை பதிவு பண்ணாங்க. இருந்தாலும் மேற்கு வங்காளத்தினுடைய அந்த அப்பீல் உச்ச நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டது. வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இந்தியாவுடைய கூட்டாட்சி விதிகள் அடிப்படையாக கொண்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் அனைத்து இந்திய குடிமக்களும் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி மேற்கு வங்காளத்தினுடைய வழக்கு ரத்து செய்யப்பட்டு விட்டது. அசல் அதிகார வரம்பு புரிந்ததா? ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்னா ஆர்டிகல் 131 சுப்ரீம் கோர்ட் மட்டும்தான் விசாரிக்கக்கூடிய வழக்கு. அப்பீலாலம் போகக்கூடாது. நேரடியாக இந்த கேஸை சுப்ரீம் கோர்ட்ல தான் தொடுக்கணும். கூட்டாட்சி விதிகள் அடிப்படையில் ஒரு அரசாங்கத்திற்கும் இன்னொரு அரசாங்கத்திற்கும் இடையிலான வழக்குகள் முதலாக பயன்படுத்தியது 1961 மேற்கு வங்காளம் மத்திய அரசை எதிர்த்து தொடுத்த வழக்குகள். சரியா? அசல் அதிகார வரம்பு புரிஞ்சுதாப்பா? பார்கவி, நந்தினி தேவி, சுஷ்மிதா, மீனாட்சி, மோகன் வந்தாரான்னு தெரியல, சிவரத்னம். சார் வாய்ஸ் கேட்கலைங்க சார், ரொம்ப லோவா இருந்தது. வாய்ஸ் கேட்கல சார், நீங்க போர்டு பக்கம் திரும்பினதுக்கு அப்புறம் வாய்ஸ் ரொம்ப லோவா இருந்தது. வாய்ஸ் ரொம்ப எல்லாமே ஏத்தியாச்சு. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதுங்க சார். அந்த போர்டு பக்கம் திரும்பிட்டீங்கன்னா கேட்க மாட்டேங்குது. நெட்வொர்க்ல ப்ராப்ளம் இருக்கு. சரி, பாத்துக்கலாம். அப்ப இப்படியே நான் நின்று பேசணும். சரி, இப்போ ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் புரிஞ்சது இல்லையா? அடுத்த டாபிக் போயிட்டுமா? போகலாங்க சார். நெக்ஸ்ட் பாருங்க, ரெண்டாவது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ரிட் ஜூரிஸ்டிக்ஷன், நீதி பேராணை அதிகார வரம்பு. நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். ஆர்டிகல் 32 மற்றும் 139 நீதி பேராணை. ஆர்டிகல் 32 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல பார்த்த ஞாபகம் இருக்கிறதா? உச்ச நீதிமன்றம் இந்திய மக்களுடைய அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்காக 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிடுகிறது. ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ரோஹிபிஷன், செர்ச்சுரரி, கோ வாரண்டோ அப்படின்னு 5 பார்த்தோம். ஞாபகம் இருக்கிறதா? இந்த 5 அப்படியே இங்க காப்பி பண்ணிக்கங்க. அந்த 5ஐயும் இங்க அப்படியே காப்பி பண்ணிக்கிறணும், அவ்வளவுதான். அப்ப இந்த ஆர்டிகல் 32 என்ன நமக்கு சொல்லுது? மிக தெளிவாக குடிமக்களுடைய அடிப்படை உரிமைகளை மத்திய அரசாங்கமோ அல்லது மாநில அரசாங்கமோ ரத்து செய்தால், பறித்தால், நீக்கினால் ஆர்டிகல் 32 பயன்படுத்தி இந்திய குடிமக்கள் நேரடியாக உச்ச நீதிமன்றத்தை நாடி தங்களுடைய அடிப்படை உரிமைகளை பெற்றுக் கொள்ளலாம். சரிங்களா? அவ்வளவுதையா? சரி, இப்ப அடுத்து வாங்க. அடுத்து 3வது டாபிக் ரொம்ப முக்கியமானது, மேல்முறையீடு, அப்பீல். ஆர்டிகல் 132 அப்பீல், மேல்முறையீடு. அப்ப மேல்முறையீடு எப்ப செய்வீங்க? எப்ப அப்பீல் போவீங்க? கொடுத்த தீர்ப்பு சாட்டிஸ்பாக்சனா இல்லைன்னா மேல்முறையீடு போலாம். அவ்வளவுதையா? அப்ப கீழமை நீதிமன்றங்களில், அதாவது மாவட்ட நீதிமன்றம், உயர் நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்புகள் நமக்கு சாதகமாக இல்ல, எதிராக இருந்தால் நாம் நேரடியாக உச்ச நீதிமன்றத்தை நாடுவோம். சரிங்களா? இப்ப இந்த மேல்முறையீடு பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 தலைப்புகளாக நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், அரசியலமைப்பு விவகாரங்களில் மேல்முறையீடு. இது தற்போது தமிழகத்தினுடைய அரசியல் சூழ்நிலை. இப்ப விஜய் அவர்களுக்கு ஆளுநர் ஆட்சி அமைக்கவில்லை.
ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு விடுக்கல. இதை எதிர்த்து விஜய் அவர்கள் உயர் நீதிமன்றத்துல வழக்கு பதிவு பண்ணா உயர் நீதிமன்றம் என்ன சொல்லிரும்னா இதற்கு உச்ச நீதிமன்றத்தை நாடுங்கள். ஏன்னா உச்ச நீதிமன்றம் அரசியலமைப்பு விவகாரங்களில் என்ன பண்ண முடியும், இறுதி தீர்ப்பு வழங்க முடியும். சரிங்களா? அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை என்ன பண்ணிடுவாங்க, விஜய் கிட்ட சொல்லி நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க, எங்க கிட்ட அந்த அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சரிங்களா? அப்ப அரசியலமைப்பில் ஏதேனும் முரண்பாடு, மத்திய அரசு மாநில அரசுக்கு இடையே பிரச்சனை, ஆட்சி அமைப்பதில் பிரச்சனை, கவர்னருக்கும் முதலமைச்சருக்கும் பிரச்சனை, இந்த மாதிரி எந்த அரசியலமைப்பு விவகாரங்களாக இருந்தாலும் உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு சாதகமாக இல்லைன்னா நீங்கள் சுப்ரீம் கோர்ட்ல மேல்முறையீடு செய்து கொள்ளலாம். ரெண்டாவது, சிவில் கேஸ்ல, சரிங்களா, இந்த பாருங்க, சிவில் வழக்குகள் அப்படின்றது உரிமையியல் வழக்குகள். சிவில் கேஸ்ன்றது உரிமையியல் வழக்குகள். சிவில் அதே வரும். உரிமையியல் வழக்குகளில் விவகாரங்களில் மேல்முறையீடு பார்ப்போம். அடுத்து கிரிமினல் கேஸ், குற்றவியல் வழக்குகளில் மேல்முறையீடு. லாஸ்ட் பாருங்க, ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன், சிறப்பு விடுப்பு மூலம் மேல்முறையீடு. ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் மறந்துடக்கூடாது. சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, அரசியலமைப்பு விவகாரங்களில் மேல்முறையீடு. அரசியலமைப்பு சார்ந்த வழக்குகளில் உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை என்றால் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம். அடுத்து இரண்டாவது, சிவில் வழக்குகளில் மேல்முறையீடு. சிவில் வழக்குகள் சொத்து பிரச்சனைகள். சரிங்களா? சொத்து பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, இந்த மாதிரி சொத்து பிரச்சனைகள்ல நாம் மேல்முறையீடு செய்து கொள்ளலாம். சரிங்களா? இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கிறது. ஆரம்பத்தில் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது ரூபாய் 20,000 மதிப்பிலான வழக்குகளை மட்டும்தான் மேல்முறையீடு செய்ய முடியும். அதாவது அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆரம்ப காலங்களில் உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு பிடிக்கலைனா அந்த சிவில் கேஸினுடைய மதிப்பு 20,000 ரூபாய்க்கு மேல் இருக்க வேண்டும். ஆனால் இந்த 20,000 ரூபாய் அப்படின்ற லிமிட் 30வது அரசியலமைப்பு சட்டத்தின்படி, 30வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1972 படி ரத்து செய்யப்பட்டு விட்டது. சோ தற்போது ரூபாய் 1 ரூபாய் மதிப்பிலான வழக்குகளையும் நீங்கள் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து கொள்ளலாம். இந்த இடத்துல பாருங்க, இந்த 30வது 30th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1972 முக்கியமானது, மறந்துடக்கூடாது. அடுத்து கிரிமினல் கேஸ், குற்றவியல் வழக்குகளில் மேல்முறையீடு. அது என்ன? ரொம்ப சிம்பிள். இங்க வாங்கல, 2 இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், ஹை கோர்ட், மாவட்ட நீதிமன்றம், உயர் நீதிமன்றம். இப்ப பாருங்க, மாவட்ட நீதிமன்றம் கிரிமினல் கேஸ்ல ஒரு கொலை பண்ணவருக்கு மாவட்ட நீதிமன்றம் அவரை விடுதலை செய்து விட்டது. அப்ப பாதிக்கப்பட்டவங்க ஹைகோர்ட்டுக்கு போறாங்க. ஹைகோர்ட் மரண தண்டனை விதித்து விட்டது, அல்லது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் மரண தண்டனை விதித்து விட்டது, ஹைகோர்ட் அவரை விடுதலை பண்ணிருச்சு. இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வழங்கிய தீர்ப்பிற்கும் உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பிற்கும் இடையே முரண்பாடுகள் ஏற்பட்டால் குற்றவியல் வழக்குகளில் என்ன பண்ணலாம்? நேரடியாக உச்ச நீதிமன்றத்தை, சுப்ரீம் கோர்ட்டை நாடலாம். சரிங்களா? அதை விட முக்கியமானது பாருங்க, அந்த உயர் நீதிமன்றம் இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யக்கூடிய வழக்கு அப்படின்னு சர்டிஃபை பண்ணி அனுப்பிடுவாங்க. இந்த வழக்கை ஒருவேளை நாங்க கொடுக்கக்கூடிய தீர்ப்பு பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணிக்கங்க அப்படின்ட்டு ஜட்ஜ் தீர்ப்பு எழுதும் போதே எழுதிடுவாரு. சோ அந்த சர்டிபிகேட்டை வச்சுக்கிட்டு நாம் நேரடியாக உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து கொள்ளலாம். சரிங்களா? சோ இது வரைக்கும் புரியுதா? புரியுதுங்க சார். இந்த ஆர்டிகல் எல்லாம் பாத்துக்கணும். பிராக்கெட்ல கொடுத்திருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாம் முக்கியம். சரி, இப்ப அடுத்து பாருங்க,
அது என்ன? சிறப்பு விடுப்பு மூலம், ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன். இது சிம்பிளியா ஒண்ணுமே கிடையாது. என்னன்னு சொன்ன, மேல்முறையீடு செய்வதற்கு, சுப்ரீம் கோர்ட்ல மேல்முறையீடு செய்வதற்கு உயர் நீதிமன்றம் சான்றளிக்க வேண்டும், சர்டிஃபை பண்ணணும்னு சொன்னேன். இப்ப உயர் நீதிமன்றம் சான்றளிக்கவில்லை. சரிங்களா? அப்பீல் பண்றதை பத்தி ஹைகோர்ட் பேசல, சொல்ல மறந்துட்டாங்க, சொல்லாம விட்டுட்டாங்கன்னே வச்சுப்போம். அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு வழக்கை மேல்முறையீட்டிற்கு உச்ச நீதிமன்றம் தானாக எடுத்துக்கொள்ளுதல். சரிங்களா? எந்த ஒரு நீதிமன்றம் வழங்கக்கூடிய தீர்ப்பையும் எதிர்த்து உச்ச நீதிமன்றம் தனது விருப்பப்படி சிறப்பு அனுமதி வழங்கி மேல்முறையீட்டிற்கு உச்ச நீதிமன்றமே எடுத்துக்கொள்ளும். சரிங்களா? அப்ப உயர் நீதிமன்றம் சொல்லவில்லை என்றாலும் கீழமை நீதிமன்றங்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு போங்க, மேல்முறையீடு செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லவில்லை என்றாலும் இந்த சிறப்பு விடுப்பை பயன்படுத்தி, ஸ்பெஷல் லீவ் அதிகாரத்தை பயன்படுத்தி உச்ச நீதிமன்றம் அந்த வழக்கை தானாக மேல்முறையீட்டிற்கு எடுத்துக்கொள்ள முடியும். அது ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன். சரிங்களா? இது மிக முக்கியமானது. இந்த சிறப்பு விடுப்பு பாருங்க, ராணுவ நீதிமன்றங்கள் வழங்கிய தீர்ப்பு என்ன பண்ண முடியாது, சிறப்பு விடுப்பு மூலம் நீங்கள் விசாரிக்க முடியாது. மிலிட்டரி கோர்ட் பொறுத்த வரைக்கும் நேரம் எங்கதும் போனோம், பிரசிடென்ட் கிட்டத்தையும் போனோம். ராணுவ நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து குடியரசுத் தலைவர்கிட்ட நீங்க போகணுமே ஒழிய நீதிமன்றத்தை நாட முடியாது. சரிங்களா? சோ இது வரைக்கும் புரியுதா? அப்பீல் புரிஞ்சுதா? புரியுதுங்க சார். புரிந்ததுன்னு சொல்றீங்க, ஆனா டெஸ்ட்ல மார்க் வர மாட்டேங்குதே. கவனமா படிக்கணும்யா. இன்னைக்கு ஒருவேளை நைட்டு நம்முடைய மொபைல் ஆப் எனக்கு டெமோ காமிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த வாரத்தில் நம்ம லான்ச் பண்ணிடுவோம். ஸோ மறுபடியும் எல்லா வகுப்புகளையும் இன்னும் தெளிவா ரெக்கார்ட் பண்ணி ஸோ அந்த ஆப்ல போடுறேன். ஒரு ஐடி கொடுப்பேன். அந்த ஐடி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு ஐடி வழங்குவேன். அந்த ஐடியை பயன்படுத்தி நீங்கள் இந்த வருஷம் எத்தனை முறை வேண்டுமென்றாலும் நீங்கள் அந்த வகுப்பை பார்த்துக்கலாம். உங்களுக்கு கொடுக்க போறது ஒரு வருஷம் தான். ஒரு வருஷத்துக்குள்ள நீங்கள் பாஸ் பண்ணிடணும். இல்லைன்னா அடுத்த வருஷம் மறுபடியும் கேட்டீங்கன்னாக்க அடுத்த வருஷம் நம்ம மறுபடியும் ஃபீஸ் கேட்போம். பார்த்துங்க, இந்த ஒரு வருஷம் அதாவது புது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி எந்த நோட்டிபிகேஷன் வருகிறதோ அந்த நோட்டிபிகேஷன்ல இடத்தை காலி பண்ணிருங்க. திரும்ப திரும்ப உட்கார்ந்துகிட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா தமிழகத்துடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. போன வருஷம் நீங்க பாஸ் ஆயிருந்தீங்கன்னாக்க இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு வாய்ப்பை விட்டோம், இவ்வளவு கஷ்டப்படுறோம். மறுபடியும் ஒரு வாய்ப்பை விட்டோம்னாக்க மறுபடியும் கஷ்டப்பட முடியாது. அதனால பயன்படுத்துக, பார்த்துக்கலாம். சரி, இப்ப அடுத்து பாருங்க. அடுத்த தலைப்பாக நம்ம பார்க்கக்கூடியது அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன், ஆலோசனை அதிகார வரம்பு. அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் அதனே சார் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆர்டிகல் 143. அதென்ன அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் சார்? ஒருவேளை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் பத்தி ஏதாச்சும் ஒரு டவுட் வந்தா அதை வந்து ஹைகோர்ட் வந்து அதுக்கான விளக்கத்தை சொல்றதுங்க சார். நீங்க சொன்னது எல்லாம் இல்ல, ஓரளவு நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட். ஆனா அதுல சில தவறுகள் இருக்கு. என்னன்னு பாருங்க, இந்த அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்றது பிரசிடென்ட் சுப்ரீம் கோர்ட், அவ்வளவுதான். பாருங்க, குடியரசுத் தலைவருக்கு ஒரு சட்டத்தில் அந்த சட்டம் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வருவதற்கு முன்பு இருந்தாலும் அல்லது அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு இருந்தாலும், கான்ஸ்டிடியூஷன்ல ஏதாவது டவுட் இருந்தாலும், சரிங்களா, ஒரு சட்டம் அல்லது அரசியலமைப்பு விதிகளில் ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் குடியரசுத் தலைவர் நேரடியாக உச்ச நீதிமன்றத்தில் ஆலோசனைகளை பெறுகிறார். சரிங்களா? அப்ப என்ன சொல்லுவார்னாக்க, ரொம்ப சிம்பிளா, அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் தலைமை வழக்குரைஞர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட அந்த சந்தேகத்தை கொடுத்து
நேர உச்ச நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைத்து விடுவார். இப்ப உச்ச நீதிமன்றம் குறைந்தது 5 நீதிபதிகள், சரிங்களா, மினிமம் 5 ஜட்ஜஸ் கொண்ட ஒரு குழு அந்த சந்தேகத்தை முழுமையாக ஆய்வு செய்து அதற்கான விளக்கத்தை குடியரசுத் தலைவருக்கு வழங்க வேண்டும். அப்ப இந்த இடத்துல பாருங்க, சுப்ரீம் கோர்ட் வழங்கக்கூடிய அந்த ஆலோசனை என்பது ஒன்லி அட்வைஸ், அட்வைசரி. கவனமா பார்க்கணும், ஆலோசனை வழங்கும் அதிகாரம். அப்ப இந்த உச்ச நீதிமன்றம் வழங்கக்கூடிய ஆலோசனைகளை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது நிராகரிக்கலாம். சரிங்களா? குறைந்தது 5 நீதிபதிகள் இருக்கணும், மறந்துடக்கூடாது. பிரசிடென்ட் ஒரு சட்டத்துல டவுட் கேட்டார் அப்படின்னா அந்த சந்தேகத்தை ஆய்வு செய்யக்கூடிய குழுவில் குறைந்தது 5 நீதிபதிகள் இருக்க வேண்டும், மறந்துடக்கூடாது. அப்ப இந்த அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷனை இதுவரை குடியரசுத் தலைவர்கள் 15 முறை பயன்படுத்தி இருக்கிறார்கள். 15 டைம்ஸ் பயன்படுத்தி இருக்காங்க. சரிங்களா? சோ பாருங்க, முதலாக பயன்படுத்தப்பட்டது டெல்லி சட்ட விதிகள். சரிங்களா? டெல்லி லா ஆக்ட் 1951. டெல்லி சட்ட விதிகள் 1951 அப்போதைய குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் முதலாக பயன்படுத்தினார். கடைசியாக பயன்படுத்தப்பட்டது 2G ஸ்பெக்ட்ரம் கேஸ். சரிங்களா? 2012. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மட்டும் கொடுத்திருக்கேன். நமக்கு அந்த 15 பெரும்பாலும் கேள்வி கேட்கறது கிடையாது. 143 சுப்ரீம் கோர்ட்னுடைய அட்வைஸ் ஜூரிஸ்டிக்ஷன். யாருக்கு அட்வைஸ் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு, அவ்வளவுதான். நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லாதீங்க, தப்பு. ஓகேங்க சார். அதே மாதிரி அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கு, ஹை கோர்ட் உயர் நீதிமன்றங்களுக்கு கிடையாது. சரி, அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் மிக முக்கியமானது கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், பதிவு செய்யும் நீதிமன்றம். ஆர்டிகல் 129 மிக மிக முக்கியமானதுயா. என்னன்னு பாருங்க, இந்த கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் இந்தியாவில் 2 நீதிமன்றங்களுக்கு மட்டுமே இருக்கு, சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட். இந்த 2 நீதிமன்றங்களுக்கு மட்டும் தங்களுடைய ஆவணங்களை பதிவு செய்யக்கூடிய அதிகாரம் உண்டு. அப்படின்னா என்ன சார்? அப்படின்னா என்ன? ஒண்ணும் கிடையாது. உச்ச நீதிமன்றத்தினுடைய அன்றாட நடவடிக்கைகள், வழக்குகள், வழங்கக்கூடிய தீர்ப்புகள், நீதிபதி சொல்லக்கூடிய அறிவுரைகள் எல்லாமே ஆவணங்களாக பாதுகாக்கப்படும். பதிவுகளாக என்ன பண்ணுவாங்க, லிஸ்ட் அவுட் பண்ணி பாதுகாத்து வைப்பார்கள். இந்த ஆவணங்கள் எதிர்காலத்தில் வரக்கூடிய வழக்குகளுக்கு சாட்சிகளாக பயன்படுத்தப்படும். அவை சட்ட குறிப்புகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளவை. சரிங்களா? உதாரணத்துக்கு சில படங்கள்ல நம்ம பார்ப்போம், ஞாபகம் இருக்கா? இந்த வழக்கிற்கு, இதே மாதிரியான வழக்கிற்கு டெல்லி உயர் நீதிமன்றம் இந்த மாதிரியான தண்டனையை வழங்கி இருக்கிறார்கள். சோ அதே மாதிரியான தண்டனையை இப்ப நடக்கக்கூடிய கேஸ்லயும் கொடுக்கணும் அப்படின்ட்டு அட்வொகேட் கேட்பாங்க. அப்ப இதெல்லாம் பாருங்க, வழக்குகள் வாதாடும் பொழுது இருக்க. இப்ப உதாரணத்துக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒண்ணு இருக்கு, தற்போது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. விஜயை ஆளுநர் ஆட்சி அமைக்க கூப்பிடல. எந்த வழக்கு ஆதாரமாக சொல்லப்படுகிறது? இன்று மீடியா ஊடகங்கள் பாத்தீங்களா? கேள்வி கேட்டா மட்டும் அமைதியா இருக்காங்க. வா, பார்த்தோம் சார். என்ன, எந்த வழக்கு பேசினாங்க? சரி, எஸ்ஆர் பொம்மை வழக்கு 1994 சொல்லப்பட்டது பாத்தீங்களா? எஸ் சார். எஸ்ஆர் பொம்மை வழக்கில் உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக தீர்ப்பு கொடுத்திருப்பாங்க. ஆர்டிகல் 356 எப்பொழுது பயன்படுத்தணும், குடியரசுத் தலைவர் ஆட்சி எப்பொழுது பயன்படுத்தணும், அதை விட மிக முக்கியமானது, ஒரு மாநிலத்தில் ஆட்சி அமைப்பதற்கான எல்லா மாற்று வழிகளையும் கவர்னர் மேற்கொள்ள வேண்டும்.
எந்த கட்சியுமே ஆட்சி அமைக்கவில்லை என்றால் மட்டுமே 356 படி பிரசிடென்ட் ரூல் வருவதற்கு குடியரசுத் தலைவருக்கு கவர்னர் பரிந்துரை செய்ய வேண்டும். ஒருவேளை ஆளுநர் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினால் நீதிமன்றம் அதில் தலையிட்டு ஆளுநருடைய முடிவு செல்லாது, தவறானது என நீதிமன்றம் அறிவிக்கும் அப்படின்னு சொல்லி எஸ்ஆர் பொம்மை கேஸ்ல உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருந்தது. அதை அடிப்படையா வச்சுதான் இன்னைக்கு விஜய் கட்சி என்ன பண்றாங்க அப்படின்னா, எங்களை ஆளுநர் ஆட்சி அமைக்க கூப்பிடலனாக நாங்க என்ன பண்றோம், எஸ்ஆர் பொம்மை வழக்கை ஆதாரமாக கொண்டு நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் மேல் முறையீடு செய்வோம் அப்படின்னு சொல்லி இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. அப்ப பாருங்க, ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த எஸ்ஆர் பொம்மை வழக்கு ஆவணங்களாக பாதுகாக்கப்படுகிறது. இந்த வழக்கு எதிர்காலத்தில் தோன்றும் வழக்குகளுக்கு ஆதாரமாகவும் சாட்சியாகவும் பயன்படுத்தப்படும். அதன் மீது யாரும் சந்தேகத்தை எழுப்பக்கூடாது. நீங்க பாட்டு கேட்க, எஸ்ஆர் பொம்மை கேஸ்ல அந்த நீதிபதி ஃப்ராடு பணம் வாங்கிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாரு, அந்த வழக்கினுடைய தீர்ப்புகள்லாம் நாங்க ஏத்துக்க முடியாது, அந்த வழக்கை பொய்யானதுன்னு சொல்லி நீங்கள் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அவமதித்தால் அது நீதிமன்ற அவமதிப்பாக கருதப்பட்டு உங்களுக்கு 6 மாதம் சிறை தண்டனையும் 2000 ரூபாய் அபராதமும் அல்லது இரண்டும் விதிக்கப்படும். சரிங்களா? அப்ப இந்தியாவில் உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புகள் எல்லாமே ஆவணங்களாக இருக்கும். அந்த ஆவணங்களை எதிர்கால வழக்குகளுக்கு சாட்சியாக பயன்படுத்தி கொள்ளலாம். சரிங்களா? புரிஞ்சதா இது என்னன்ட்டு? புரியுதுங்க சார். சரி, இப்ப அடுத்து பாருங்க. இன் 1991 உச்ச நீதிமன்றம் மட்டும் கிடையாது, உயர் நீதிமன்றங்கள், துணை நீதிமன்றங்கள், தீர்ப்பாயங்கள், அப்ப அனைத்து விதமான நீதிமன்றங்கள் வழங்கிய தீர்ப்புகளையும் அவமதித்தால் நீதிமன்ற அவமதிப்பாக கருதி தண்டனை வழங்கிக் கொள்ளலாம் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. சோ அதனால சொன்னேன், பார்த்து நேற்று சொன்னத, ஒரு ஜட்ஜு கொடுத்த தீர்ப்பு நமக்கு பிடிக்கலைனாக்கு நீங்க என்ன பண்ணணும், மேல்முறையீடுக்கு போகணுமே ஒழிய எக்காரணத்தை கொண்டும் என்ன பண்ணக்கூடாது, அந்த நீதிபதி சொன்ன தீர்ப்பை தவறாக நீங்கள் பேசக்கூடாது. சரி, அடுத்து பாருங்க. நெக்ஸ்ட் மிக முக்கியமானது, நீதித்துறை மறு ஆய்வு அதிகாரம், ஜுடிஷியல் ரிவ்யூ. இதுக்கு வித்தின் பிராக்கெட்ல ஆர்டிகல் 13 போட்டுக்கோங்க. ஜுடிஷியல் ரிவ்யூ ஆர்டிகல் 13(1)(3) போட்டுக்கோங்க. ஜுடிஷியல் ரிவ்யூ ஏற்கனவே குரூப் 1 கொஸ்டின் பா. நீதிமன்ற மறு ஆய்வு என்றால் என்ன? ஒண்ணும் கிடையாது, கவனமா பாருங்க. சென்ட்ரல் ஸ்டேட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ். பாருங்க, மத்திய அரசின் சட்டம் இயற்றும் துறை நிர்வாகத்துறை, மாநில அரசின் சட்டம் இயற்றும் துறை நிர்வாகத்துறையினுடைய சட்டங்கள், நடவடிக்கைகள், தீர்ப்புகள் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அரசியல் அமைப்பு விதிகளுக்கு எதிராக இருந்தால் அதை நீதிமன்றம் எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்து எந்த அளவிற்கு அரசியல் அமைப்பிற்கு செல்லாமல் இருக்கிறதோ, முரண்பாடோடு இருக்கிறதோ, அது செல்லாது என்று அறிவிப்பார்கள். கவனமா பார்க்கணும். நீதித்துறை மறு ஆய்வு என்பது மத்திய மாநில அரசுகளின் சட்டமன்றங்கள், அதாவது மத்திய மாநில அரசுகள் இயற்றும் சட்டங்கள், நிர்வாக உத்தரவுகள், அரசியலமைப்பு தன்மையை ஆய்வு செய்யும் அதிகாரம். ஒருவேளை அந்த உத்தரவுகள், அந்த சட்டங்கள் அரசியலமைப்பு விதிக்கு எதிராக இருந்தால், மீறுவதாக கண்டறியப்பட்டால் அவை செல்லாது என்று உச்ச நீதிமன்றம் அறிவிக்கும்.
ஏற்கனவே நம்ம ஆர்டிகல் 13ல பார்த்ததுதான் மறந்துடக்கூடாது. சரிங்களா? இது ஏற்கனவே குரூப் 1 கொஸ்டின்யா, தெளிவா நோட் பண்ணுங்க. ஜுடிஷியல் ரிவ்யூனா என்னன்னு புரியுதா? இத நிறைய பேர் என்ன தப்பு பண்றாங்கன்னாக்க, ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொன்ன உடனேவும் ஏற்கனவே நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை ரிவ்யூ பண்றது, மறு ஆய்வு செய்யறதுன்னு எடுத்துக்கிறாங்க. அது தப்பு. ஜுடிஷியல் ரிவ்யூ என்பது நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை மீண்டும் ஆய்வு செய்வது கிடையாது. மத்திய மாநில அரசுகளின் நடவடிக்கைகளை நீதிமன்றம் ஆய்வு செய்வது. சரிங்களா? புரிகிறது என்னன்ட்டு? புரியுதுங்க சார். அடுத்து போயிடலாமா? மாணவர்களுக்கு ஏதேனும் சந்தேகம்? சரி, அடுத்து பாருங்க, அரசியலமைப்பு விளக்கம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்திய அரசியலமைப்பு விதிகளில் ஏதாவது ஒரு ஆர்டிக்கல், சரத்து, நேரடியான பொருள், மறைமுகமான பொருள் எதுவாக இருந்தாலும் ஒரு இந்திய குடிமகனுக்கோ அல்லது அரசாங்கத்திற்கோ சந்தேகம் ஏற்பட்டால் நீங்கள் உச்ச நீதிமன்றத்தை நாடி அந்த விதிகளுக்கான இறுதி விளக்கத்தை பெற்றுக் கொள்ளலாம். அப்ப அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய நேரடி கருத்து, மறைமுக கருத்திற்கு விளக்கம் அளிக்கக்கூடிய அதிகாரம் உச்ச நீதிமன்றத்திற்கு மட்டுமே உள்ளது, மறந்துடக்கூடாது. சரி, நெக்ஸ்ட் பாருங்க, இதர அதிகாரங்கள். இதர அதிகாரங்கள் என்ன? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மிக முக்கியம். இந்த இதர அதிகாரங்கள், அதர் பவர்ஸ் எல்லாமே கொஸ்டின் தான் டிஎன்பிசில. ஃபர்ஸ்ட் பாருங்க, பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் தேர்தல் தொடர்பான சர்ச்சைகள் தோன்றினால் அதில் முடிவெடுக்கக்கூடிய இறுதி அதிகாரம் உச்ச நீதிமன்றத்திற்கு மட்டுமே உள்ளது. சரிங்களா? அதாவது கவனமா பார்க்கணும். பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அதில் இறுதி முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் போட்டு வச்சிடாதீங்க. சரி, அடுத்து பாருங்களேன், குடியரசுத் தலைவர், மத்திய பொது தேர்வாணையம், அதாவது யூபிஎஸ்சி, யூபிஎஸ்சியினுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களை பதவி நீக்கம் செய்யும் பொழுது தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் சம்பந்தமான குற்றங்களை விசாரிப்பதற்கு உச்ச நீதிமன்றத்தை நாடுகிறார். கவனமா பாருங்க, யூபிஎஸ்சியினுடைய சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் removed by president after the enquiry of Supreme Court. புரியுதானு? மத்திய பொது தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் உச்ச நீதிமன்றத்தின் விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் குடியரசுத் தலைவரால் பதவி நீக்கம் செய்யப்படுகிறார்கள். மறந்துடக்கூடாது. இதே மாநில பொது தேர்வாணையத்துக்கு இதுதான் பொருந்தும். டிஎன்பிசிக்கு இல்லையா? கவனமா பார்க்கணும். டிஎன்பிசி சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் அப்பாயிண்டட் பை கவர்னர், ஆனா ரிமூவ்டு பை பிரசிடென்ட் ஆஃப்டர் தி என்கொயரி ஆஃப் சுப்ரீம் கோர்ட். மாநில பொது தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் ஆளுநரால் நியமிக்கப்பட்டாலும் உச்ச நீதிமன்ற விசாரணையின்படி குடியரசுத் தலைவரால் பதவி நீக்கம் செய்யப்படுகிறார்கள். மறந்துடக்கூடாது. அடுத்து பாருங்களேன், ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புகள், உத்தரவுகளை மறுபரிசீலனை செய்யக்கூடிய அதிகாரம் உச்ச நீதிமன்றத்திற்கு மட்டுமே உள்ளது. ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட் தான் கேன்சல் பண்ணணும் அல்லது மாற்றி அமைக்கணும். இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தான் பாருங்களேன், பெரும்பாரி யூனியன் கேஸ் என்ன சொல்லிருப்பாங்க? பீரியாம்பிள், முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி இல்ல. அடுத்து கேசவானந்த பாரதி கேஸ்ல நாங்க தவறாக தீர்ப்பு சொல்லிட்டோம் சொல்லி முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி என தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கும். பார்த்தோமா இல்லையா?
எஸ் சார். அப்ப உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புகளை உச்ச நீதிமன்றம் மட்டுமே என்ன செய்ய முடியும்? மறு ஆய்வு செய்ய முடியும். மறந்துடக்கூடாது. அதுக்கடுத்து பாருங்க, உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளை திரும்ப பெறவும் அவற்றை தானே எடுத்து விசாரிப்பதற்கும் உச்ச நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளது. சரிங்களா? உயர் நீதிமன்றம் ஒரு வழக்கு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வழக்கை நாட்டின் நலனின் கருத்தில் கொண்டு எங்க கிட்ட அனுப்பிடுங்க, இனிமேல் அந்த வழக்குகளை நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டா அந்த வழக்கை உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்திற்கு அனுப்பிவிட வேண்டும். அதுல இறுதி முடிவு உச்ச நீதிமன்றம் தான் மேற்கொள்ளும். அடுத்து பாருங்க, உச்ச நீதிமன்றம் வழங்கக்கூடிய சட்டம், சரிங்களா, தீர்ப்புகள் நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்துகிறது. சரிங்களா? ஒரு அதாவது உச்ச நீதிமன்றம் உருவாக்கிய சட்டம் நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும். அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நீதிமன்றங்களையும், தீர்ப்பாயங்களையும், நீதித்துறை அமைப்புகளையும் கண்காணிக்கிறது, கட்டுப்படுத்துகிறது, ஒழுங்குபடுத்துகிறது. சரிங்களா? அப்ப உச்ச நீதிமன்றத்தினுடைய அதிகாரம் என்பது மிக பரந்து விரிந்தது. சரி, இந்தியாவினுடைய நீதியை நிலைநாட்டுவதற்கு இவ்வளவும் கொடுத்திருக்காங்க. இது ஏற்கனவே குரூப் 1 மெயின்ஸ்ல 10 மார்க் 15 மதிப்பெண் வினாவாக நம்ம வந்திருக்கு. உச்ச நீதிமன்றத்தின் அதிகாரத்தை பற்றி எழுதுக. இதை எவ்வளவு ஷார்ட்டா நீங்க சொல்ல முடியுமோ அவ்வளவு ஷார்ட்டா சொன்னீங்கன்னா போதுமானது. சரிங்களா? மறக்காம வித்தின் பிராக்கெட்ல இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணிடணும். உள்ள 1-2 தகவல்கள் குறைவாக எழுதினாலும் பரவாயில்லை, ஆனால் இந்த எல்லா தலைப்புகளையும் நீங்க குறிப்பிட்டு இருக்க வேண்டும். 8 தலைப்புகளும் இருக்கணும். உள்ள ஒரு 1-2 தகவல்கள் குறைவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, தாராளமா மார்க் போட்டுருவாங்க. சரியா? எழுதிடலாமா? எழுதலாம் சார். சரி, இது ரெண்டுமே ஸ்கூல் புக்கியா? மாண்டெஸ்கியூ 8th ஸ்கூல் புக்கு, இது 12th ஸ்கூல் புக். பாருங்க, ஒருங்கின சுதந்திரமான நீதித்துறை, நீதித்துறையின் சுதந்திரத்தன்மை மாறி வந்திருக்கியா? சுதந்திரமான நீதித்துறை, இது மாதிரி மாத்தி எழுதிக்கீங்க. சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முதலாக முன்மொழிந்தவர், சரிங்களா, பிரெஞ்சு தத்துவ ஞானியான மாண்டெஸ்கியூ. இவர்தான் லெஜிஸ்லேச்சர், எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியரி என்கிற அரசாங்கத்தின் 3 பிரிவுகளை முதலாக குறிப்பிட்டவர். ஒரு அரசாங்கம் என்பது 3 நிர்வாக பிரிவுகளை கொண்டிருக்க வேண்டும். சட்டம் இயற்றும் துறை தனியாக இருக்கணும், சட்டத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய துறை இருக்கணும், அதற்கடுத்து நீதித்துறை என்கிற 3 அமைப்புகள் இருக்க வேண்டும் என்பதை பதிவு செய்திருப்பார். அடுத்து பாருங்க, இந்திய உச்ச நீதிமன்றத்தினுடைய முதல் தலைமை நீதிபதி ஹரிலால் ஜே கனியா, HJ கனியா. அவரோடு பதவியேற்றுக் கொண்ட மற்ற நீதிபதிகள் பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது 12th புக்ல இருக்கிறதுனால எடுத்து பாக்ஸ் பண்ணி கொடுத்திருக்கேன், கட்டாயம் படித்துக் கொள்ளுங்கள். மாண்டெஸ்கியூ 8th ஸ்கூல் புக்கு, கனியா 12th ஸ்கூல் புக். இதோட உச்ச நீதிமன்றம் முடிகிறது. இதுல யாருக்கும் ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா? இதுல யாருக்கும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். டவுட் இல்லையா? மாணவர்களே, ஒரு பேரும் பேச மாட்டீங்க, சொல்லுங்க. சார்னு சொன்னது யாரியா? இப்ப டவுட் இருக்கா இல்லையா? அடுத்து போட்டுமா வேணாமா? டவுட் இல்லைங்க சார், போலாம் சார். சரி, நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சுப்ரீம் கோர்ட். இது வரைக்கும் பார்த்திருக்கோம். இப்ப அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஹை கோர்ட்.
உயர் நீதிமன்றம். சரிங்களா? நீங்க சுப்ரீம் கோர்ட் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருந்துச்சுனாக்க ஹைகோர்ட் ஒன்றும் மிக கடினம் கிடையாது. பாருங்க, இந்திய அரசியலமைப்பில் பகுதி 6 ஆர்டிகல் 214 231 வரைக்கும் 214 இருந்து 231 வரைக்கும் இருக்கக்கூடிய சரத்துக்கள் உயர் நீதிமன்றத்தினுடைய அமைப்பு, அதிகாரம், பணிகள், செயல்பாடுகளை பற்றி குறிப்பிடுகிறது. சரிங்களா? இப்ப பாருங்க, இந்த உயர் நீதிமன்றம் என்பது மாநிலத்தில் இருக்கக்கூடிய நீதித்துறையினுடைய உயர்ந்த அதிகார அமைப்பு. இந்தியாவுக்கு உயர்ந்த அமைப்புனா சுப்ரீம் கோர்ட், அதே ஸ்டேட்டுக்கு, மாநிலத்துக்குன்னு சொன்னா ஹைகோர்ட். இந்த ஹைகோர்ட்டுக்கு கீழே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், செஷன்ஸ் கோர்ட்ஸ் எல்லாம் செயல்படுகிறது. சரிங்களா? இப்ப அரசியலமைப்பு என்ன சொல்லுதுன்னு பாருங்க, ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர் நீதிமன்றம் உருவாக்கப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் தான் பாருங்களேன், சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பே 1862 கல்கத்தா, பம்பாய், மெட்ராஸ் என்கிற 3 மாகாணங்களில் உயர் நீதிமன்றங்கள் முதலாக உருவாக்கப்பட்டது. சரிங்களா? இதுல ஒரு விஷயத்தை கொடுக்கல, எழுதி வச்சுங்க. இந்தியன் ஹை கோர்ட் ஆக்ட் 1861 இதை நோட் பண்ணிக்கீங்க. இந்திய உயர் நீதிமன்றங்கள் சட்டம் 1861 படி 1862 கல்கத்தா, பம்பாய், மெட்ராஸ்ல உயர் நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்டது. சரிங்களா? இதுல நீங்க கையில வச்சிருக்கக்கூடிய பாலிட்டி புக்ல கடைசி டாபிக் பாருங்களேன். கடைசியாக இந்தியாவில் உயர் நீதிமன்றம் அது எப்போ உருவாக்கப்பட்டது, அது பெஞ்ச் எங்கெங்க இருக்கு, எல்லாமே டீட்டெயில்டா ஒரு டேபிள் கலம் கொடுத்திருப்பேன். அந்த டேபிள் களத்துல இருந்து ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்விக்கான பதில் நாளைக்கு உங்ககிட்ட கேட்கிறேன். இப்ப நீங்க அந்த கேள்வியை மட்டும் நம்ம கேட்போம். கேள்வி ரொம்ப சிம்பிள். சார் வாய்ஸ் ரொம்ப லோவா கேக்குதுங்க சார். வாய்ஸ் இதுக்கு மேல நான் எங்கிட்டயா கத்துறது? இங்க இருக்கிறவங்களுக்கு தெளிவாக இருக்கிறது. நெட்வொர்க் ப்ராப்ளம்னா நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்க. கொஞ்சம் சத்தமா வைங்க, இல்லாட்டி டவர் இருக்க இடத்துக்கு வாங்க. நான் வேற எங்கேயும் போக முடியாது. சார் என்னப்பா? அந்த பாக்ஸ் என்னோட புக்ல இல்லையே சார். எந்த பாக்ஸ் இல்ல உங்க புக்ல? பின்னாடி பாத்தீங்களா? புக்கு கடைசிக்கு, புத்தகத்தினுடைய கடைசி பக்கம் போயிடணும். இருக்கு சார். சரி, கேள்வி நான் சொல்லிடுறேன். சுஸ்மிதா, உங்களுக்கு தெளிவா கேக்குதா? கேக்குது சார். அப்ப உங்களுக்கு தெளிவா கேக்குதுன்னா மத்தவங்களுக்கு தான் பிரச்சனை. சரி, இல்லைங்க சார், எனக்கு அப்படிதான் சார் கேக்குது. அப்புறம் என்ன ஒரு பொண்ணுக்கு மட்டும் தெளிவா கேக்குது, மத்தவங்களுக்கு எல்லாம்? அப்ப நீங்க எல்லாருமே டவர் கம்மியா இருக்க ஏரியாவில் இருக்கீங்கன்னு அர்த்தம். சார் ஃபுல் டவர் இருக்கு சார், லேப்டாப்ல தான் சார் கனெக்ட் பண்ணி. நான் என்னையா பண்றது? சுஸ்மிதாவுக்கு கேக்குது, உங்களுக்கு கேட்கலைன்னா நான் என்ன பண்றேன்னு சொல்லுங்க. மதுரையினுடைய ஹார்ட் சிட்டி ஹைகோர்ட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கேன். இதுக்கு மேல நான் எங்க போட்டோம்? அதுல மொபைல்ல கூட கிடையாது, ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கோம். சரி, பார்ப்போம். முடிஞ்ச வரைக்கும் சத்தமா பேசுவோம். சரி, இப்போ வாங்கல, கேள்வி நான் சொல்லிடுறேன். கேள்வி டிஎன்பிஎஸ்ல கேட்ட கேள்வி என்னன்னா, இந்தியாவில் சுதந்திரத்திற்கு முன்பு உருவாக்கப்பட்ட உயர் நீதிமன்றங்கள் எவை? தற்போது இந்தியாவில் மொத்தம் 25 உயர் நீதிமன்றம் இருக்கு. அந்த 25ல எந்தெந்த உயர் நீதிமன்றம் இந்தியா விடுதலை அடைவதற்கு முன்பு உருவாக்கப்பட்டது? இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு அந்த டேபிள் களத்துல பதில் இருக்கு, பார்த்து வைங்க, நாளைக்கு நான் கேட்கிறேன். சரி, அடுத்து பாருங்க. ஒரிஜினலா அரசியலமைப்பு, ஒரிஜினலா இந்திய அரசியலமைப்பு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர் நீதிமன்றம் தேவை என்று குறிப்பிடுகிறது. ஆனால் 7வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம்
1956 ஒரு உயர் நீதிமன்றத்தை ஒன்றுக்கும் மேற்பட்ட மாநிலங்களில் உயர் நீதிமன்றமாக அமைக்கலாம் என்கிற அதிகாரத்தை பாராளுமன்றத்திற்கு வழங்குகிறது. அப்ப இது ஒரு கேள்வி இருக்கு. உதாரணத்திற்கு மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தை பாண்டிச்சேரிக்கும் விரிவுபடுத்தலாம் அப்படின்றது யார் செய்ய முடியும்? பார்லிமெண்ட் தான் செய்ய முடியும். மறந்துடக்கூடாதியா? உதாரணத்திற்கு இன்னொரு உதாரணம் சொல்லப்போனா பம்பாய் உயர் நீதிமன்றம் மகாராஷ்டிராவுக்கும் அதுதான் உயர் நீதிமன்றம், கோவாவிற்கும் அதுதான் உயர் நீதிமன்றம். இப்ப பம்பாய் உயர் நீதிமன்றத்தை மகாராஷ்டிரா மற்றும் கோவாவிற்கு உயர் நீதிமன்றமாக அறிவித்த அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா பார்லிமெண்ட்டுக்கு இருக்கு. நீங்க பாட்டுக்கு பிரசிடென்ட் அப்படின்னு போற்றக்கூடாது. சரிங்களா? அப்ப 7வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஒரு உயர் நீதிமன்றத்தை ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களில் உயர் நீதிமன்றமாக, அருகில் இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசங்களில் உயர் நீதிமன்றமாகவும் அறிவிக்கிறது. இதற்கான அதிகாரம் பார்லிமெண்ட் கிட்ட இருக்கு, மறந்துடக்கூடாது. தற்போது பாருங்க, இந்தியாவில் 25 உயர் நீதிமன்றங்கள் உள்ளன. அட் பிரசன்ட் 25 ஹை கோர்ட்ஸ் இருக்கு. இதுல 3 உயர் நீதிமன்றங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களை அதிகாரங்களாக கொண்டுள்ளன. இதுக்கும் பதில் அந்த டேபிள் களத்தில் இருக்கு. நாளைக்கு நீங்க பார்த்துட்டு வாங்க, நம்புறேன். கவனமா பார்க்கணும். 25 உயர் நீதிமன்றங்களில் 3 உயர் நீதிமன்றங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களை கொண்டுள்ளன. அது என்னன்றத டேபிள் களத்துல பாக்குறீங்க. அடுத்து 8 யூனியன் பிரதேசங்கள்ல டெல்லி மட்டும் உயர் நீதிமன்றத்தை கொண்டுள்ளது. அதுக்கடுத்து பாருங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக் பொதுவான உயர் நீதிமன்றத்தை கொண்டிருக்கிறது. ஏன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலமாக இருக்கும் போதேவும் உயர் நீதிமன்றத்தை உருவாக்கி இருந்தாங்க. ஆனால் தற்போது என்ன ஆயிடுச்சு, 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டதால் ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய ஹைகோர்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக் 2க்குமே செயல்படுகிறது. சரிங்களா? அடுத்து பாருங்க, பாராளுமன்றம் ஒரு உயர் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பை யூனியன் பிரதேசங்களுக்கு விரிவுபடுத்தலாம். சரிங்களா? அப்ப மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தின் அதிகாரத்தை பாண்டிச்சேரிக்கும் விரிவுபடுத்தியது யாருன்னு சொன்னா பார்லிமெண்ட், மறந்துடக்கூடாது. இதெல்லாம் பேசிக் இன்ஃபர்மேஷன். நான் கேள்வி சொல்லிட்டேன், பின்னாடி இருக்கக்கூடிய டேபிள் களம் மிக மிக முக்கியமானது. சரிங்களா? ஏன்னா ஏற்கனவே கேட்ட கேள்வி என்ன, சுதந்திரத்திற்கு முன்பு உருவாக்கப்பட்ட உயர் நீதிமன்றங்கள் என்னன்னு கேட்டான். இது இன்னும் அந்த டேபிள் களத்தை இன்னொரு கேள்வியும் கேட்கலாம். ஏதாவது ஒரு 4 உயர் நீதிமன்றங்களை கொடுத்துட்டு உருவாக்கப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக, அரேஞ்ச் தி கரெக்ட் குரானாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால அந்த 25 உயர் நீதிமன்றங்களை வரிசையாக பார்த்து கொள்ளவும். அட்லீஸ்ட் இந்த உயர் நீதிமன்றத்துக்கு அப்புறம் இதுனாவது தெரிந்து வச்சுக் கொள்ளுங்கள். முடிஞ்சா? சரி, இது வரைக்கும் புரியுதா? புரியுதுங்க சார். சரி, இப்ப அடுத்து பாருங்க, உயர் நீதிமன்றத்தினுடைய அமைப்பு. ஆர்டிகல் 214 பாருங்க. உயர் நீதிமன்றம் ஒரு தலைமை நீதிபதி மற்றும் இதர நீதிபதிகளை கொண்டுள்ளது. ஒரு தலைமை நீதிபதி மற்றும் இதர நீதிபதிகளை கொண்டிருக்கிறது. இங்க அதர் ஜட்ஜஸ், இதர நீதிபதிகள் எத்தனை பேர் என்பதை குடியரசுத் தலைவர் தான் தீர்மானிக்கிறார். சரிங்களா? சுப்ரீம் கோர்ட்ல என்னன்னு பார்த்தோம், 1+34. சரிங்களா? உச்ச நீதி 1+33. உச்ச நீதிமன்றத்துல மொத்தம் 34 நீதிபதிகள், 1+33 டோட்டல் 34 பார்த்திருப்போம். ஆனா ஹை கோர்ட்ல அந்த எண்ணிக்கை தெளிவாக சொல்லப்படவில்லை. சரிங்களா? ஹை கோர்ட்ல நீதிபதிகளின் எண்ணிக்கை குடியரசுத் தலைவரால் தீர்மானிக்கப்படுகிறது. பாருங்க, உயர் நீதிமன்றத்தின் நீதிபதியின் எண்ணிக்கையை அதனுடைய பணி சுமையை கருத்தில் கொண்டு
குடியரசுத் தலைவர் அவ்வப்போது தீர்மானிக்கிறார். சரி, இப்ப உங்ககிட்ட கேட்போம், சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜஸ் எண்ணிக்கையை யார் தீர்மானிக்கிறார்? பார்லிமெண்ட். புரியுதாயா? உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கையை தீர்மானிப்பது பார்லிமெண்ட். உயர் நீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கையை தீர்மானிப்பது குடியரசுத் தலைவர். பார்த்து பாருங்க, நீதிபதிகள் நியமனம் பாருங்க, உயர் நீதிமன்ற நீதிபதிகள் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார்கள். ரொம்ப சிம்பிள். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட், உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. பாருங்க, அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட். யார் அதை கன்சல்ட் பண்ணி? இந்திய தலைமை நீதிபதி, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பிளஸ் ஸ்டேட் கவர்னர். உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை நியமிக்கும் பொழுது குடியரசுத் தலைவர் இந்திய தலைமை நீதிபதியையும் மாநில ஆளுநரையும் கலந்து ஆலோசிக்கிறார். அதர் ஜட்ஜஸ், இதர நீதிபதிகளை நியமிக்கும் போது பிரசிடென்ட், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, கவர்னர் பிளஸ் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட், உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி, இந்த 3 பேரையும் ஆலோசித்து குடியரசுத் தலைவர் உயர் நீதிமன்றத்தின் மற்ற நீதிபதிகளை நியமிக்கிறார். சரிங்களா? அடுத்து இது ஒரு பாயிண்ட் ஒண்ணு இல்லையா? ஒருவேளை ஒரு உயர் நீதிமன்றம், இப்ப நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க சார். ஒரு உயர் நீதிமன்றம் ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களை அதிகாரங்களாக கொண்டிருந்தால் அனைத்து மாநிலத்தின் ஆளுநர்களையும் குடியரசுத் தலைவர் கலந்து ஆலோசிக்க வேண்டும். உதாரணத்திற்கு பம்பாய் உயர் நீதிமன்றத்திற்கு ஜட்ஜ அப்பாயிண்ட் பண்ணும்போது பிரசிடென்ட் மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய கவர்னரையும் கன்சல்ட் பண்ணணும், கோவா மாநிலத்தினுடைய கவர்னரையும் கன்சல்ட் பண்ணியாக வேண்டும். அடுத்து பாருங்க, நீதிபதி ஆவதற்கு தகுதி. உயர் நீதிமன்றத்தில் நீதிபதி ஆவதற்கு தகுதி ஃபர்ஸ்ட் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். அடுத்து பாருங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மாநிலத்தில் நீதித்துறை அதிகாரியாக பணியாற்றி இருக்க வேண்டும். சரிங்களா? இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு. நீதித்துறை அதிகாரியாக 10 ஆண்டுகள் பணியாற்றி இருக்க வேண்டும், அல்லது இந்தியாவில் ஏதேனும் ஒரு உயர் நீதிமன்றத்தில் 10 ஆண்டு காலம் என்ன பண்ணிருக்கணும், அட்வொகேட் வழக்குரைஞராக பணியாற்றி இருக்க வேண்டும். அல்லது ஏதாவது ஒண்ணு இருந்தா போதும். இந்தியாவில் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆவதற்கு இந்திய குடிமகனாக இருக்கணும், ஃபர்ஸ்ட் கண்டிஷன். 2வது, இந்தியாவில் ஏதாவது ஒரு மாநிலத்துல நீதித்துறை அதிகாரியாக 10 ஆண்டு காலம் பணியாற்றி இருக்க வேண்டும், அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு உயர் நீதிமன்றத்தில் 10 ஆண்டு காலம் அட்வொகேட்டா பணியாற்றி இருக்க வேண்டும். அடுத்து பாருங்க சார், நீதித்துறை அதிகாரினா எந்த மாதிரி போஸ்டிங் சார்? இப்ப டிஎன்பிசி சிவில் ஜட்ஜஸ் எக்ஸாம் வைப்பாங்க, தெரியுமா? தெரியும் சார். சோ அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணி மாநிலத்தினுடைய நீதித்துறை அதிகாரியாக கவர்னர் அவர்களால் நியமிக்கப்பட்டிருப்பார்கள். ஈக்குவல் டு குரூப் 1 ரேங்க். அது புரியுதானே? ஓகேங்க சார். அதுக்கடுத்து பாருங்க, அரசியலமைப்பு நீதிபதி ஆவதற்கு குறைந்தபட்ச வயதை நிர்ணயம் செய்யவில்லை. நம்ம ஏற்கனவே நேற்று பார்த்திருக்கோம், மினிமம் ஏஜ்னு ஒண்ணு கிடையாது. சரிங்களா? அடுத்து, ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு யார் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார்? article 219. கவனம் பாருங்க, ஹைகோர்ட் ஜட்ஜஸ் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட். உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். ஆனால் பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யாரு? மாநில ஆளுநர். தெளிவா நோட் பண்ணிக்கணும். உயர் நீதிமன்ற
நீதிபதிகளுக்கு, அது தலைமை நீதிபதியாக இருந்தாலும் சரி, இதர நீதிபதியாக இருந்தாலும் சரி, உயர் நீதிமன்ற நீதிபதிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் மாநில ஆளுநர். அடுத்து சம்பளம் மற்றும் படிகள். உயர் நீதிமன்ற நீதிபதிகளுடைய சேலரி அண்ட் அலவன்சஸ், சம்பளம் மற்றும் படிகள் நாடாளுமன்றத்தால், பாராளுமன்றத்தால் தீர்மானிக்கப்படுகிறது. பினான்சியல் எமர்ஜென்சி, நிதி நெருக்கடி நிலையை தவிர மற்ற நேரங்களில் அவருடைய சம்பளத்தை குறைக்க முடியாது. தற்போது தலைமை நீதிபதிக்கு 2.5 லட்சமும் மற்ற நீதிபதிகளுக்கு 2.25 லட்சமும் சம்பளமாக வழங்கப்படுகிறது. கடைசியாக பெற்ற சம்பளத்தில் 50% ஓய்வூதியமாக பணி ஓய்விற்கு பிறகு வழங்கப்படும். அடுத்து நீதிபதிகளுடைய பதவிக்காலம். சரிங்களா? நீதிபதியுடைய பதவிக்காலம் பாருங்க. அரசியலமைப்பில் நீதிபதிகள் பதவிக்காலம் நிர்ணயிக்கப்படவில்லை, குறிப்பிடப்படவில்லை. அவர்கள் நியமிக்கப்பட்ட தேதியிலிருந்து 62 வயது வரை அந்த பதவியில் இருக்கிறார்கள். ஹைகோர்ட் ஜட்ஜஸ் 62 வயது வரை அந்த பதவியில் இருக்கிறார்கள். சரிங்களா? கவனமா பார்க்கணும். இதுல பாருங்க, மிக முக்கியமானது, ஒரிஜினலா இருந்தது 60 வயசு. இங்க பாருங்க, 15வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1963 ஹைகோர்ட் ஜட்ஜஸ் ஓய்வு பெறும் வயதை 60 62 உயர்த்தியது. சரிங்களா? ஒரிஜினலா ஹைகோர்ட் ஜட்ஜஸ் ஓய்வு பெறும் வயது 60, அந்த ஓய்வு பெறும் வயதை 60 62 உயர்த்தியது 15வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1963. ஒருவேளை ஹைகோர்ட் ஜட்ஜஸ் பதவி ராஜினாமா செய்ய நினைத்தால் ரெசிக்னேஷன் லெட்டர், ராஜினாமா கடிதத்தை பிரசிடென்ட்டுக்கு அனுப்பணும். அடுத்து பாராளுமன்றத்தின் பரிந்துரையின்படி குடியரசுத் தலைவர் அவரை பதவி நீக்கம் செய்கிறார். 4வது, குடியரசுத் தலைவரால் ஒரு நீதிபதி ஒரு உயர் நீதிமன்றத்திலிருந்து மற்றொரு உயர் நீதிமன்றத்திற்கு என்ன பண்ணலாம்? பணி மாற்றம் செய்யப்படலாம். மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒர்க் பண்ற ஒரு ஜட்ஜ கர்நாடகா ஹைகோர்ட்டுக்கு யாரு மாத்த முடியும்னா பிரசிடென்ட் மாத்த முடியும், மறந்துடக்கூடாது. சரிங்களா? சோ இது வரைக்கும் புரியுதா? புரியுதுங்க சார். அடுத்து பாருங்க, நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்தல். நேற்று பார்த்த ஞாபகம் இருக்கா? நீதிபதிகள் பதவி நீக்கம், ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் 1968. லோக்சபாவாக இருந்தால் 100 உறுப்பினர்கள், ராஜ்யசபாவாக இருந்தால் 50 உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு ஸ்பீக்கர் ஆர் சேர்மன் கிட்ட கொடுக்கணும். ஸ்பீக்கர் ஆர் சேர்மன் ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது நிராகரிக்கலாம். அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா 3 மெம்பர் என்கொயரி கமிஷனை கொண்டு வருவாங்க. விசாரணையின் முடிவில் லோக்சபா ராஜ்யசபால ஸ்பெஷல் மெஜாரிட்டியில பாஸ் ஆகும். தென் பிரசிடென்ட் சைன் பண்ணி ரிமூவ் பண்ணுவார். பார்த்த ஞாபகம் இருக்கா? இருக்குங்க சார். அதை அப்படியே இங்க டிட்டோவா பார்த்துக்கணும். அவ்வளவு. உயர் நீதிமன்றத்தின் எந்த நீதிபதியும் இதுவரைக்கும் பதவி நீக்கம் செய்யப்படவில்லை. அதுதான் உண்மை. அடுத்து பாருங்க, சின்ன சின்ன டைட்டில் தான். நீதிபதிகள் இடம் மாற்றம். இந்திய தலைமை நீதிபதியை கலந்து ஆலோசித்து பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர், ஒரு நீதிபதியை ஒரு உயர் நீதிமன்றத்திலிருந்து மற்றொரு உயர் நீதிமன்றத்திற்கு பணி மாற்றம் செய்கிறார். மறந்துட வேண்டாம். அடுத்து பாருங்க, தற்காலிக தலைமை நீதிபதி. ஒரு உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ராஜினாமா பண்ணிட்டாரு, இறந்துட்டாரு, அவரை பதவி நீக்கம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தினால அந்த இடம் காலியாக இருந்தால், சரிங்களா, அந்த இடம் காலியாக இருக்கும் பட்சத்துல உயர் நீதிமன்றத்தில் ஏதாவது ஒரு நீதிபதியை தற்காலிக தலைமை நீதிபதியாக குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். சரிங்களா? மறந்துடக்கூடாதுயா. அடுத்து கூடுதல் மற்றும் செயல் நீதிபதிகள், அடிஷனல் அண்ட்
ஆக்டிங் ஜட்ஜஸ். இது பாருங்களேன், உயர் நீதிமன்றத்தில் வழக்குகள் எண்ணிக்கை அதிகமாயிருச்சுன்னா சரிங்களா, அந்த வழக்குகளை விசாரிப்பதற்காக 2 ஆண்டு காலத்திற்கு, only 2 years தான், 2 ஆண்டு காலத்திற்கு தற்காலிகமாக கூடுதல் நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் நியமிக்கலாம். இந்த கூடுதல் நீதிபதிகளுடைய வயதும் பாருங்க 62 தான். கூடுதல் நீதிபதிகளுடைய வயதும் 62 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவங்களை அடிஷனல் ஆக்டிங் ஜட்ஜா அப்பாயிண்ட் பண்ண முடியாது. அடுத்து ஓய்வு பெற்ற நீதிபதிகள் 224A, ரொம்ப சிம்பிள். உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்திலிருந்து ஓய்வு பெற்ற நீதிபதிகளை தற்காலிக நீதிபதிகளாக உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி நியமித்துக் கொள்ளலாம். இதற்கு குடியரசுத் தலைவர் மற்றும் ஓய்வு பெற்ற நீதிபதியின் கருத்தை பெற வேண்டும். கிளியரா? இதெல்லாமே ஏற்கனவே நம்ம பார்த்தது நேத்து. இந்த ஏஜ் மட்டும்தான் மாறுபடும். அங்க 65 வயசு, இங்க 62 வயது. அடுத்து பாருங்க, உயர் நீதிமன்றத்தினுடைய சுதந்திரத்தன்மை. நேத்து பார்த்த அந்த 10 பாயிண்ட் அப்படியே ரிப்பீட் ஆகுங்கயா. நியமன முறை, பதவிக்கால பாதுகாப்பு, நிலையான பணி விதிகள், ஒருங்கிணைந்த நிதியிலிருந்து நீதிபதியின் நடத்தையை விவாதிக்க முடியாது, ஓய்வுக்கு பிறகு செயல்படுவதற்கு தடை, அவமதிப்பிற்காக தண்டிக்கக்கூடிய அதிகாரம், நீதிமன்ற பணியாளர்கள் சுதந்திரம், நியமிப்பதற்கு அதிகார வரம்பை குறைக்க முடியாது, நிர்வாகத்துறையிடமிருந்து நீதித்துறை தனியாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒரே விஷயம், நேத்து பார்க்கும்போது சுப்ரீம் கோர்ட்னு இருக்கும், இங்க ஹை கோர்ட்னு மாத்திக்கிங்க, அவ்வளவுதான். படிச்சிடலாமா? படிச்சிடலாம் சார். இங்க ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு பாருங்களேன். ஹை கோர்ட் ஜட்ஜஸ் இவர்களுடைய சேலரி, அதாவது சம்பளம், ஓய்வூதியம், சேலரி அண்ட் பென்ஷன். கவனமா பாருங்க, ஹைகோர்ட் ஜட்ஜஸ் சேலரி மாநில ஒருங்கிணைந்த நிதியிலிருந்து வழங்கப்படும், ஸ்டேட் ஃபண்ட்ல இருந்து கொடுப்பாங்க. ரிட்டையர்ட் ஆயிட்டா பென்ஷன், ஓய்வூதியம் இந்திய ஒருங்கிணைந்த நிதியிலிருந்து வழங்குவார். தெளிவா கொடுத்திருப்பேன், கவனம். இந்த ஒரு இடம் மட்டும் வித்தியாசமா இருக்கும், பார்த்துக்கணும். ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, எந்த ஸ்டேட் ஹைகோர்ட்ல ஜட்ஜா இருக்காரோ அந்த ஹைகோர்ட் ஃபண்ட்ல இருந்து அவருக்கு சேலரி கொடுத்துருவாங்க. ரிட்டையர்ட் ஆயிட்டாருனாக்க பென்ஷன் இந்தியாவின் ஒருங்கிணைந்த தொகுப்பு நிதியிலிருந்து வழங்கப்படும். ஏன்னா ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி தனது பணி காலத்துல ஒரு 5 வருஷம் தமிழ்நாட்டுல ஒர்க் பண்ணிருக்கலாம், 5 வருஷம் கர்நாடகாவில் ஒர்க் பண்ணிருக்கலாம், ஒரு 5 வருஷம் டெல்லியில ஒர்க் பண்ணிருக்கலாம். அப்ப பல்வேறு மாநிலங்களில் வேலை பார்ப்பதற்கு வாய்ப்பு இருப்பதால் எல்லா மாநிலங்களும் பென்ஷன் தர முடியாது. அப்போ ஒரே பென்ஷன் கொடுக்கணும். பென்ஷன் மட்டும், ஓய்வூதியம் மட்டும் இந்தியாவின் ஒருங்கிணைந்த நிதியிலிருந்து வழங்கப்படுகிறது. கிளியரா? ஓகேங்க சார். இப்ப இதோட உயர் நீதிமன்றம் ஓரளவு முடிஞ்சது. நாளைக்கு வகுப்புல உயர் நீதிமன்றத்தினுடைய அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள் பார்த்துட்டு, ஏன் இதை நிப்பாட்டுறேன் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டினுடைய அதிகாரம் புரிஞ்சிருச்சுன்னா இது ஈஸி. ஏன்னா நான் எல்லாமே அங்க பார்த்ததுன்னு சொல்ல போறேன். அப்ப இன்னைக்கு நடத்தின சுப்ரீம் கோர்ட்டுடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் தெளிவா பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா நாளைய வகுப்புல நீதித்துறையை நாம் முழுமையாக முடித்து விடலாம். சரி, படிச்சுட்டு வந்துடுறீங்களா? படிச்சிடறோம் சார். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா சார்? உயர் நீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதி மட்டும் கொஞ்சம் டவுட் இருக்குங்க சார். உயர் நீதிமன்ற நீதிபதி ஆவதற்கு தகுதி 3 பாயிண்ட் தான். இந்திய குடிமகனாக இருக்கணும், 10 வருஷம் அட்வொகேட்டா இருக்கணும், அப்படி இல்லாட்டினாக்க 10 ஆண்டு காலம் மாநிலத்தில் நீதித்துறை அதிகாரியாக ஜுடிஷியல் ஆபீசரா ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே பணியாற்றி இருக்க வேண்டும்.
அவர் பேசிக்கா அட்வொகேட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லையாங்க சார்? அப்படின்னா இல்லை, இப்படி இருந்தா என்னடா சொன்னேன்? அவர் அட்வொகேட்டா இருந்தா தாண்டா ஜட்ஜ் எக்ஸாமே எழுத முடியும். ஓகேங்க. வேற வேற டவுட்ஸ் இருக்கா? சரி, நாளைய வகுப்பில் பார்க்கலாம். தேங்க்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார்